மாணவர்கள் மற்றும் நண்பர்களுக்கு வணக்கம். 10th சிலபஸ் ஒன்றா ஒரு டாப்பிக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த 10th பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 5th லெசன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். 19th செஞ்சுரியில் சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸில் என்னென்ன ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஆரம்பித்தாங்க, யார் யாரெல்லாம் அதுக்கான தலைவர் அப்படின்ற விஷயங்கள்லாம் இதுக்கு முன்னாடி உள்ள லெசனில் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா 10th சிலபஸில் லெசன் 6 ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், அதாவது இயர்லி ரிவோல்ட்ஸ் இன் தமிழ்நாடு டியூரிங் த பிரிட்டிஷ் பீரியட் அப்படின்ற டாபிக். அப்போ இந்த பாடத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஆங்கிலேயர்கள் தமிழகத்தில் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த 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 1857 ரிவோல்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா 1857 தான் சிப்பாய்களெல்லாம் நடந்திருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா தமிழகத்தில் இந்த பாளையக்காரர் கிளர்ச்சி அல்லது பாளையக்காரர்கள் புரட்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென்னிந்திய கிளர்ச்சி அப்படிலாம் ஒரு சில ரிவோல்ட்ஸ்லாம் வந்து நடந்துச்சு. அப்போ அந்த ரிவோல்ட்ஸ்லாம் வந்துட்டு யார் தலைமை தாங்கினாங்க, அப்போ அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா என்னென்ன போர், ஒரு சின்ன சின்ன போர்லாம் நடந்திருக்கும் தமிழகத்திலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா. அப்போ அந்த போரில் வந்து யாரெல்லாம் வந்து தலைமை தாங்கி அந்த போரை நடத்தினாங்க, அப்போ அந்த போரின் முடிவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா யார் வெற்றி கொண்டது, அது மட்டும் இல்லை ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ் எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த புலித்தேவன், அடுத்து வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், சரிங்களா. அப்போ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களோட ரோல் என்ன, பொதுவாக இந்த தென்னிந்திய கிளர்ச்சி அல்லது தென்னிந்திய புரட்சின்னு சொல்லப்படுகிற இந்த பகுதியில் பார்த்தோம்னாக்கா அவங்களோட ரோல்லாம் என்ன, அப்போ அந்த பாளையக்காரர்கள் அப்படின்னா அவங்க யார், அவங்க எங்கேருந்து வந்தாங்க, ஏன் அந்த பேரை அவங்களுக்கு கொடுக்கணும், அப்போ அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தமிழகத்தில் என்ன, ஏன் அவங்க ஆங்கிலேயர்களை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பொதுவாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த பாடத்திலேருந்து தெரிஞ்சுக்கணும். அப்போது இதில் முக்கியமாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பாளையக்காரர் புரட்சி தான். அப்போ அந்த பூலித்தேவன் அப்படின்றவர் பார்த்தோம்னாக்கா ஆரம்ப கட்ட காலத்தில் இந்தியாவிலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆங்கிலேயர்களை போரிட்டு வென்ற முதல் அரசர் அல்லது முதல் மன்னர் கூட சொல்லுவாங்க அவரை. பூலித்தேவன் அப்படின்ற ஒரு பாளையக்காரர், குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்தவர். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கான் சாஹிப் அல்லது மருதநாயகம், அப்படி இல்லை அப்படின்னாக்கா யூசுப் கான், இந்த கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா பூலித்தேவனை வந்து தோக்கடிச்சு அவரோட பகுதியான அந்த 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 பாளையத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா சுற்றி வளைச்சிருப்பாங்க. அப்போ அவர் தான் வந்து யாரை தோக்கடிக்கிறாரு, இந்த பூலித்தேவரை வந்து தோக்கடிச்சிருப்பார். இப்போ அந்தமாரி விஷயங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா கேள்விகளை அதிகமாக வந்து இப்போ உள்ள பாடத்தில் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்குது, இப்போ உள்ள எக்ஸாமினேஷன்ஸில் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு. அப்போ அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். பொதுவாக இது தமிழகம் ரிலேட்டட் அப்படிங்கிறதுனால, தமிழ்நாடு ரிலேட்டட் அப்படிங்கிறதுனால இந்த பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய கொஷின்ஸ் நீங்கள் எடுக்கணும்ப்பா. ஏன்னா நீங்கள் வந்து 6th-லேருந்து 10th வரைக்கும் கவர் பண்ணக்குள்ள எங்கெங்கெல்லாம் வந்து தமிழ்நாடு ரிலேட்டடான ஒரு விஷயம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் தனியாகவே நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா எழுதி வச்சுங்க. அது ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஜாகிரஃபியாக இருக்கலாம், எக்கனாமிக்ஸாக இருக்கலாம், என்ன பார்ட் ஆனாலும் இருக்கலாம். அப்போ தமிழ்நாடு ரிலேட்டடான ஒரு விஷயம் நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதை கண்டிப்பாக நீங்கள் தனியாக பிரித்து எழுதிக்கிறது நல்லது. அந்த மாதிரி தான் இந்த பாடத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி இந்த பார்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா 8th கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த 10th பார்ட்டில் இதை திரும்பவும் கவர் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ரைட். அப்போ இந்த பாடத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மருது சகோதரர்கள்லாம் வருவாங்க. அவங்களாம் எந்த இடத்தோட பாளையக்காரராக இருந்தாங்க, அப்போ அந்த மருது சகோதரர்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த கர்நாடகா உடன்படிக்கை அப்படின்னு ஒரு உடன்படிக்கையினால வந்து பாதிக்கப்பட்டவங்க தான் இந்த மருது சகோதரர்கள்னு சொல்லுவாங்க. அந்த உடன்படிக்கையின்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஆங்கிலேயர்களுக்கு வரியை டைரெக்டாக இவங்களே கொண்டு போய் கட்டக்கூடிய கட்டக்கூடிய ஒரு முக்கியமாக வந்து கட்டக்கூடிய ரொம்ப ஒரு இதில் இருந்து தள்ளப்பட்டுருவாங்க, சரிங்களா. ரைட். அப்போ அந்த மாதிரி இருக்கக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இவங்க ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாங்க. டைரெக்டாக கொண்டு போய் டேக்ஸை இவங்களே கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்குள்ள இவங்களுக்கு அந்த பிரச்சனை வருது. அப்போ ஆங்கிலேயர்களை அவங்க எதிர்க்கிறாங்க. அப்போது ஆங்கிலேயர்களை எதிர்க்க முடியும்னா டைரெக்டாக அவங்களால எதிர்க்க முடியல. அதனால் ஒரு கூட்டமைப்பெல்லாம் ஏற்படுத்தி என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்கள எதிர்க்கிறாங்க. அப்போ அந்த கூட்டமைப்பில் யாரெல்லாம் எந்தெந்த இடத்துல அந்த கூட்டமைப்பு இருந்துச்சு, சரிங்களா. எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா மலபார் பகுதியில் பார்த்தீங்கன்னா கேரளா வர்மா, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கர்நாடக பகுதியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா துந்தாஜி வாக், அதுமாரி பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார்,
சரிங்களா? அப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமைப்பாக என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த ஆங்கிலேயர்களை எதிர்ப்பாங்க. அப்போ அந்த கூட்டமைப்பு எப்படி உருவானது? அந்த கூட்டமைப்புக்கு தலைமை தாங்கியவர்கள் யார்? அப்போ இதெல்லாம் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு இடத்துல கூடி என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு புரட்சிக்கான வழியை வந்து வகுப்பாங்க. என்றைக்கு நம்ம புரட்சியில் வந்து ஈடுபடலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்னது இந்த பாடத்தில் இருக்கும். குறிப்பாக அந்த விருப்பாட்சி பகுதி இந்த இடத்துல தான் வந்து பிளானே போடுவாங்க. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம கேள்விகளாக எப்போதும் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஷின்ஸ்லாம் நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தீரன் சின்னமலை அப்படின்னு ஒரு கேரக்டர், ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். இந்த பாளையக்காரர்கள்லாம் இருக்கக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தீரன் சின்னமலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாளையக்காரர் தான். அவர் இந்த கரூர் அந்த பகுதியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பாளையக்காரராக இருப்பார். அப்போ அவரோட வளர்ச்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிப்பு சுல்தானோட பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பகட்ட காலத்தில் இந்த புரட்சியில் ஈடுபட்டுட்டு இருப்பார். அப்போ திப்பு சுல்தான் இந்த 4வது மைசூர் போரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இறந்து விடுவார். ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் பார்த்தோம்னாக்கா கைது பண்ணி சிறையில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சிறிது காலம் கழித்து அவரை இறந்து விடுவார். இந்த போர்லேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப ஒரு ஒரு த இது பண்ணி விட்டுருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அவரோட இருந்த அந்த டிப்பு சுல்தான் கூட இருந்த தீரன் சின்னமலை தனியாக வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா புரட்சியில் ஈடுபட ஆரம்பிப்பார். அப்போ இவர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சில இடத்துல புரட்சி பண்ணியிருப்பார். எடுத்துக்காட்டால் அரச்சலூர் போர்னு சொல்லுவாங்க, அடுத்தது காவேரி போர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான போர்லாம் ஈடுபட்டிருப்பார். அப்போ அதெல்லாம் எந்தெந்த வருஷங்கள் நடந்துச்சு, யாரோட தலைமையில் நடந்துச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து இந்த பார்ட்டில் நீங்கள் இருக்கணும். அப்புறம் அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த வேலூர் புரட்சி. இப்போ இது உங்களுக்கு தெரியும் 1806 நடந்த ஒரு விஷயம். இது ஏற்கனவே பார்த்தோன்னாக்கா அந்த 8th பார்ட்டில் கவர் ஆகிருக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை தனியாக நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா கொஷின்ஸாக எடுத்துருங்க. சரியாப்பா? இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 50 கொஷின்ஸ் எடுக்கலாம்ப்பா. தாராளமாக ஒரு 50 கொஷின்ஸ் எடுக்கலாம். அதனால் இந்த பார்ட்டை பொறுத்தவரை ஒரு 50 கொஷின்ஸ் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஓகேவா? தேங்க்யூ.